இது காரிகையின் கதைகள் கதை ஒன்று. வழக்கம் போல தனது உடற்பயிற்சிக்கான சைக்கிளில் அன்றும் காலை 5:30 மணியளவில் வீட்டை விட்டு வெளியில் சென்றான் மதி என்கிற மதியழகன். எப்போதும் போலவே அதே அழகான சாலை, குளிர்ந்த காற்று, வாக்கிங் செல்லும் சிலர் என அன்றைய தினமும் மிக ரம்மியமாகவே இருப்பதை பார்க்கிறான். அடடே, இந்த கடவுளுக்கு தான் எவ்வளோ ரசனை பாரு, உலகத்தை இவ்வளோ அழகா படைச்சிருக்கானே, சின்னதா ஒரு குறை கூட சொல்ல முடியாத படைப்பு என தனது மனதிற்குள்ளே இறைவனின் படைப்பாற்றலை பாராட்டி கொண்டே தனது மிதிவண்டி பயணத்தை தொடர்ந்தான் மதி. தனது வாழ்க்கையில் அனைத்துமே அழகாக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதில் எப்போதுமே மதிக்கு எண்ணம் உண்டு. வீட்டில் கூட அனைத்துமே பார்க்க பலபலவென இருக்க வேண்டும் என்பான். ஏதேனும் சிறியதாக மாறினாலும் அவனின் முகமும் பேச்சும் அவனது தோரணையும் முற்றிலும் மாறிவிடும். வீட்டிற்கு ஒரே பையன் மதி. அப்பா கதிர்வேல் மற்றும் அம்மா கலைவாணி இருவருமே கல்லூரி பேராசிரியர்கள். அதாவது இருவருமே ஒரே கல்லூரியில் பணிபுரிந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்களுக்குள் இருக்கும் அந்த இணக்கமான காதல் உறவை பல முறை வியந்து ரசித்திருக்கிறான் மதி. ஆனால் 28 வயதாகும் மதிக்கு மட்டும் ஏனோ எந்த பெண்ணின் மீதும் காதல் இதுவரை வரவே இல்லை. அவனின் பெற்றோரும் அவனின் திருமணம் பற்றி பேசி பேசி அழுத்துதான் போயிருந்தனர். அனைத்திலும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கும் மதிக்கு இதுவரை 20க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மேல் பார்த்தாயிற்று. எல்லோரிடமும் ஏதேனும் ஒரு குறை சொல்லிவிடுவான். சிலரிடம் பேசி பழகி வேண்டாம் என்று சொல்லியதும் உண்டு. இதனால் இனிமே நீயே உனக்கு பிடிச்ச பொண்ணா பாத்துக்கொடா, எங்களை விட்டுடு, முடியல என்று அவன் பெற்றோரும் சொல்லிவிட்டனர். அவனுக்கும் அவனின் தனிமை மிகவும் பிடித்து போனதால் தனக்கு ஒரு துணை தேவை என்பதே தோன்றவில்லை இதுவரை. ஹார்ட் சர்ஜனாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் இதுவரை பல இதயங்களை காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் அவனது இதய அரசியை மட்டும் இன்னும் அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அன்று அவன் சைக்கிளில் செல்லும் போது என்றைக்கும் இல்லாமல் அன்று ஒரு பூங்காவின் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று நிலை தடுமாறி விழ அதை சரியாக மதியின் கால் மீது விழுந்தது. இதை சற்றும் எதிர்பாராத மதி கீழே விழுந்தான். தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை புரியாமல் அடிப்பட்ட தனது காலை வலியுடன் பிடித்து அமர்ந்தான். ஹே, ஐயோ ஓகே என 2 மென்மையான கைகள் அவன் தோள்களை இறுக பற்றி நிமிர்த்தின. வலியில் இருந்த மதி சற்று தலையை நிமிர்த்தி பார்த்தான். அவனின் முகத்திற்கு நேராக எந்த ஒப்பனையும் செய்யாத சராசரியான ஒரு பெண்ணின் முகம். நீண்ட அவளின் கூந்தல் பின்னி அவள் கழுத்து வழியே நீண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. வீட்டில் அணியும் கேஷுவல் உடையில்தான் இருந்தாள். அனைத்திலும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கும் மதிக்கு அன்று அவளை பார்த்தவுடன் ஏனோ அனைத்தும் நிறைவாய் அவளிடம் இருப்பதை போல உணர்ந்தான். ஓ ஷிட், யூ ப்ளீடிங் என்று சொன்னவள் ஓடி சென்று அவள் காரில் இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வந்து அவனது காலில் அடிப்பட்ட இடத்தை துடைத்து மருந்திட்டாள். மறக்காம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டிடி போடுங்க என்றவளுக்கு எப்படி தெரியும் அவனே ஒரு மருத்துவன் தான் என்று? தனக்கு அடிப்பட்டதை பார்த்து பதறி முதலுதவி செய்யும் அவளை அவனுக்கு அருகில் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் முகத்தை பார்க்க பார்க்க ஏதோ செய்தது. யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் என்றான் மெதுவாக. சற்று அதிர்ந்தவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். கண்களுக்குள் அவன் தன்னை முழுவதுமாக சிறை வைத்திருப்பதை உணர்கிறாள். மின்சாரம் தாக்கியதை போல உணர்ந்தவள் தன் பணி முடிந்ததும் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு விருட்டென்று சென்று விட்டாள். அடடே, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே என கலங்கினான் மதி. தாங்கி தாங்கி நடந்து வந்த மதியின் கால்களில் கட்டு போட்டு இருப்பதை அவன் அம்மா பார்த்து பதை பதைக்கிறாள். அவனை பக்குவமாக கவனிக்கிறாள் அவனின் அம்மா. அன்று முழுக்க முழுக்க மதிக்கு என்னவோ போலவே இருந்தது. மீண்டும் அவளை சந்திக்க இயலுமா என யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் காலில் காயம் கொஞ்சமாய் ஆறும் வரை 3 நாட்கள் பொறுத்திருந்தவன் 4ஆம் நாள் அவளை தேடி அதே பூங்கா பகுதிக்கு சென்றான் ஆட்டோவில். சிறிது நேரம் காத்திருந்தவனுக்கு ஏனோ அவள் இனி வரப்போவதில்லை என தோன்றியது. சில நிமிடங்களில் அழகாய் அவள் தனது காரை பார்க் செய்து இறங்கினாள். அவளை பார்த்ததும் புதிதாய் பிறந்ததை போல உணர்ந்தான் மதி. ஏய் வெண்மதி, என்னடி இன்னைக்கு லேட்டு என அவள் வாக்கிங் மேட் அழைக்க திரும்பினாள். திரும்பியவள் அப்போதுதான் மதி சற்று தொலைவில் தன்னை பார்த்து கொண்டு நிற்பதை பார்த்து வியப்பில் விழிகள் விரித்து நிற்கிறாள்.
அருகில் வந்த அவளின் தோழி அவளை உலுக்கி அழைக்கும் வரை அவள் மூளைக்குள் மாலையில் யாரோ மனதோடு பேச என இசைஞானியின் பாடல் சத்தமாய் ஒலித்துக் கொண்டிருந்தது. வெண்மதி எங்கோ பார்த்து கொண்டு நின்றிருந்ததை அவள் தோழி கவனிக்காமல் இல்லை. இருவருமே மதி தங்களை நோக்கி வருவதை பார்த்து கொண்டிருந்தனர். அருகில் அவன் ஒவ்வொரு அடியாய் வைத்து நடந்து வருவது என்னவோ வெண்மதிக்கு அவளின் இதயத்தில் ஊன்றி நடப்பது போல உணர்வை தந்து கொண்டிருந்தது. அருகில் வந்தவன் அவளிடம், ஹாய், சாரிங்க, அன்னைக்கு அவசரமா நீங்க கிளம்பிட்டீங்க, தேங்க்ஸ் கூட சொல்லல, அதான் இன்னைக்கு வெயிட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்றான் மதி. நிச்சயமா தேங்க்ஸ் சொல்ல மட்டும்தான் வந்தீங்களா என அவள் மெல்லிதாய் புன்னகை. அவள் மனதில் அவன் குடிக்கொண்டு விட்டதை அந்த புன்னகை அவனுக்கு சொல்லாமல் சொல்லியது. தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே உங்க கூட ஒரு காஃபி குடிக்கலானே வந்தேன் என்றவனை பார்த்து வெட்கத்தில் சிவந்துதான் போனாள் வெண்மதி. இருவரும் சிறிது நேரம் பேசிய பின்னர் காஃபி ஷாப்புக்கு நகர்ந்தனர். இருவருக்குமான இம்பர்ஃபெக்ஷன்ஸ் உடனேயே வாழ்வின் முக்கிய அத்தியாயம் அது அவனுக்கும் அவளுக்கும் அன்று முதல் துவங்கியது. நன்றி.